இந்திய கட்சிகள் தமிழ்நாட்டுக்கு ஏன் தேவை ஏன்னு சொல்லுங்க. எனக்கு அதுக்காக நிற்பாங்க காங்கிரஸோ அல்லது பாரதிய ஜனதாவோ. தமிழ்நாட்டுக்கு தேவை ஏன் யாராவது சொல்லுங்க. காவிரி நதிநீர்ல எனக்காக நிக்குமா? ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்க முடியாதுன்னு சொல்றது காங்கிரசும் பாரதிய ஜனதாவும் தான். கர்நாடகால முல்லை பெரியாற்று நதிநீர் உரிமைக்கு காங்கிரஸ் எனக்காக நிக்குமா? தமிழ் மொழி மீட்சி, தமிழ் மொழி வளர்ச்சி அதுக்கு அதான் நிக்குமா? என் நிலத்தின் வளத்தை காக்க நிக்குமா? என் மலை, என் மணல், என் காடு, என் கடல் எதாவது நிக்குமா? ஏதாவது கட்சி நிக்குமா? இல்ல திராவிட கட்சிகள் தான் நிக்குமா? இந்த கட்சிகள் தான் நிக்குமா? இப்ப நெய்வேலி பழுப்பு நிலக்கரை 66 ஏக்கர் எடுத்தாச்சு, மறுபடியும் 26 ஏக்கர் எடுக்க போகுது. ஒரு நல்வாய்ப்போ கெடுவாய்ப்போ இந்திய நிலப்பரப்புல 81 விழுக்காடு நிலக்கரி என் தாய் நிலத்துல தான் இருக்கு. அவன் என்னை குறி வச்சு இங்க இருந்து போய் மன்னார்குடி வரை தோண்டி போவான். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். போரின் பேரழிவுக்கு பிறகு கூட மக்களை அந்த இடத்துல மறுகுடியேற்றம் செஞ்சிட முடியும். ஆனா நிலக்கரி எடுத்த இடத்துல, அணு உலை வெடிச்ச இடத்துல, மீத்தேன் ஈத்தேன் எடுத்த இடத்துல மறுபடியும் என் மக்களை குடியேற்ற முடியாது. அப்ப இருக்கிற கொஞ்சோண்டு நிலப்பரப்பு வாழ்விடத்தை இழந்து சொந்த நாட்டிலே நாங்க அகதிகளாக்கப்படுவோம், நிலமற்ற அடிமைகளாக ஆக்கப்படுவோம். அதை பற்றி இந்திய கட்சிகள் கவலை இருக்கா? இல்ல திராவிட கட்சிகள் தான் போராடுமா?